ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஒரு 4 பூண்டு, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 தக்காளி, கருவேப்பிலை வந்து கொஞ்சம் நிறையாவே சேர்த்திக்கோங்க. அப்போ வந்து டேஸ்ட் இன்னும் நல்லா கொடுக்கும். வெங்காயத்தையும் வந்துட்டு கருவேப்பிலையும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காரத்துக்கு அந்த மாதிரி வரமிளகா போட்டு எல்லா தக்காளியும் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு, நீங்கள் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கோங்க. நான் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வந்துட்டு புளி. இப்போ நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வீடியோ ஷேக் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. கீழே தம்பி காலை பிடிச்சி இழுத்துட்ருக்குறான், அதனால தான் வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகுது. சாரி, மன்னிச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். புதினா இருந்தால் ஆட் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 2 அடி வந்துட்டு 2 ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம். இது வந்து தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது, கெடவும் கெடாது. நீங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் வேறு லெவலில் வந்துட்டு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக வேணாம், கொரகொரப்பாக வேணாம், இந்த ஸ்டேஜில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க.